திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு, அதாவது நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்ல சொற்களையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே சொல்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறை ஞானசம்பந்த பெருமானாலே சீர்காழி செம்மல் பாடியது திருத்தலம் திருவேட்களம், சோழ நாட்டு காவிரி வடகரை தலம். இதுவரை நான் ஒரு 5-6 நாட்களாக நம்ம கோயில் என்னும் திருத்தலத்தை சிதம்பரத்தை பார்த்தோம் அல்லவா? அந்த சிதம்பரத்துக்கு கிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய கிழக்கு பகுதியிலே உள்ளது. சிதம்பரத்திலிருந்து திருவேட்களம் செல்வதற்கு பேருந்து வசதிகள் உள்ளன. இந்த தலத்துக்கு ஒரு பெயர் மூங்கில் வனம் என்று ஒரு பெயர் உண்டு. அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த தலம் இந்த தலம். பாசுபதாஸ்திரம் ஏந்திய இறைவன் திருவுருவமும் அர்ஜுனன் தவநிலையை காட்டுகிற திருவுருவமும் அங்கே இருக்கின்றன. இறைவன் வேடனாக வந்து அர்ஜுனனுக்கு அருள் வழங்கினார் என்பது வரலாறு. இதனை வேடனார் உரை வேட்களம் என்று அப்பர் பெருமான் இங்கே அருமையாக சொல்றார். இறைவனுடைய பெயர் பாசுபதேஸ்வரர், இறைவியினுடைய பெயர் நல்ல நாயகி. கோயிலுக்கு எதிரிலே தீர்த்தம் உண்டு. புதிய திருப்பணி திருஞான சம்பந்த சுவாமிகள் சிதம்பரத்தில் இருப்பதற்கு அஞ்சி இந்த தலத்திலேயே தங்கி சிதம்பரத்தை தரிசித்தார் என்பதும் பெரிய புராண வரலாறு. 1488, அதாவது 1556 சிதம்பரேஸ்வரர் சிவகாமி கோயிலுக்கு திருவேட்கள கிராமத்தையே ஒருத்தர் கொடுத்தார். அப்படின்னா கோயிலுக்கு கொடுக்குறவங்கள நம்ம மறக்கவே கூடாது. நம்மளால் கொடுக்க முடியலைன்னா கூட கொடுக்கக்கூடியவர்களை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். அச்சுதப்ப நாயக்கர் அந்த கிராமத்தை திருவேட்கள கிராமத்தையே கொடுத்தவர். அச்சுத கலப்ப நாயகர் அளித்த வரலாறு. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர்களுடைய தேவாரத்தில் முதலாம் திருமுறையிலே 39வது பதிகம் நம்ம பார்க்கணும். அரை புல்கும் ஐந்தலை ஆடல் அரவம் அமைய வெண்கோவணத்தோடு அசைத்து வரை புல்கும் மார்பில் ஓராமை வாங்கி அணிந்தவர் திரை புல்கு தென்கடல் தன்கழியோ ஓதம் தேனலங்கானவில் வண்டு பன் செய்ய விரை புல்கும் பைம்பொழில் சூழ்ந்த வேட்கள நன்னகராரே.
இடையிலே பொருந்திய 5 தலைகளை உடையதாய் ஆடும் பாம்பை வெண்மையான கோவணத்தோடு கண்டிருக்கார். பொருந்த கட்டி, இருக கட்டி, மலை போன்று அகன்ற மார்பு, அந்த மார்பிலே ஒப்பு அற்ற ஆமை ஓட்டை விரும்பி அணிந்திருக்கிறார். ஆமை ஓடுன்னு அலட்சியப்படுத்தலை, அதை விருப்பமாக அதை அணிந்திருக்கிறார் சிவபெருமான். அலைகளை உடைய தெளிந்த கடல் நீர் பெருகி வருகிற உப்பங்கழிகளை உடையதும், வண்டுகளெல்லாம் இசை பாடுகிறது. வண்டுகள் இசை பாடுகின்ற தேன் பொருந்திய கடற்கரை சோலைகளை உடையதும், மனம் கமழும் பைம்பொழில் சூழ்ந்ததும் ஆகிய பொழில், அதுவும் மனம் பொருந்தியதான். அப்படிப்பட்ட திருவேட்கள நன்னகரிலே எழுந்தருளியிருக்கிறார் பெருமான். அறை புல்கும்னே அறையை தழுவியன்னு அர்த்தம். அறைனா இங்கே இடுப்பு. அசைத்து இருக உடுத்துவள், மலையை ஒத்த. ஆமை என்பது ஆதி கூர்மம். ஓதம் என்பது பைம்பொழில் சூழ்ந்த வேட்களம். நெய்தலோடு தழுவிய நகர்னு சொல்கிறது. அதான் திருவேட்களம். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் எல்லையில் புகழ்பெற்ற தில்லை சென்று அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள திருவேட்களம் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாற்றியையும் வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கடகச் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.